இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் அழியாத வேத சத்தியத்தை வாசியுங்கள். வார்த்தையான கிறிஸ்து உங்களோடு பேசுவார். எந்த சூழ்நிலையிலும் பிதாவின் சமூகத்தை இயேசுவின் நாமத்தில் தேடுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் முகங்களை தேவன் பிரகாசிக்க வைப்பார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, நாம் நீதிமானாவதற்காக இயேசு உலகம் முடியும் மட்டும் நம்மோடு உயிருள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்த நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. ரோமர் 3:23 என்ன சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள் என்று சொல்லி. மனித வாழ்வின் வரலாறு இதுதான். தேவ சாயலில் பரிசுத்தமாய் உண்டாக்கப்பட்ட மனிதன் பிசாசுக்கு அவன் அடங்கி கீழ்ப்பட்டு அவன் பாவியாக மாறினான். ஆகவே மனித குலம் முழுவதும் பாவமானது. இப்படிப்பட்ட மனித குலத்தை சீப்போ என்று விட்டுவிடாமல் நம்மேல் வைத்த நித்திய அன்பு, நம்மை உண்டாக்கிய பரலோக தகப்பன் தன்னையே தன் குமாரன் இயேசுவாக, இரட்சகராக, மீட்பராக, பாவங்களை அழிக்கிறவராக, பாவங்களை மன்னிக்கிறவராக, தன் உயிரையே நமது மீட்புக்காக கொடுத்தவராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். நமது பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் உயிரை நமக்காக கொடுத்தார். இரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஆக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதோடு மாத்திரமல்ல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. பார்த்தீர்களா? இன்றைய வரைக்கும் உலகம் எங்கும் கடந்த 2025 ஆண்டுகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த ஜாதியானும் எந்த இனத்தானும் எப்பேற்பட்ட பாவியும் இந்த பாவ அக்கிரமங்களை விட்டுவிடுகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவராக இயேசுவே என்று உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய வருவான் என்றால், உயிரோடு இருக்கிற கர்த்தர் அன்றைக்கு சிலுவையில் சேர்ந்த இரத்தத்தை இன்றைக்கும் அப்படிப்பட்டவர் மேல் தெளித்து அவர்கள் பாவங்களை கழுவி அவர்கள் உத்தமர்களும் உத்தமைகளுமாக மாற்றி விடுகிறார். ஆகதான் வேதம் சொன்னது, அவர் நமது பாவங்களுக்காக ஒப்புடுக்கப்பட்டு நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி. எத்தனை மகிமை அல்லவா? ஆகவே என் அன்பானவர்களே, நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக ஆண்டவர் இயேசு உயிருள்ள தேவனாய் அவர் காத்திருக்கிறார். பின்னும் நாம் பாவத்தை சுமந்து திரியலாமா? அல்லது பாவ சிந்தையோடு கூட அடிமைகளாக இருக்கலாமா? அது பாவமான எண்ணங்களுக்கு, பாவ விக்கிரங்களுக்கு இதயத்தை கொடுத்து ஆண் ஆசை, பெண் ஆசை, உலக ஆசை, சினிமா ஆசை, சீரியல் ஆசை, பண ஆசை, நிலபுல ஆசை என்று சொல்லி வர்ணிக்க முடியாத சீரழிந்து போகிற ஆசைகளுக்கு இதயத்தை கொடுத்து நாம் அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்து விடலாமா? கூடாதல்லவா? ஆகவே நம்ம நீதிமானாக்க இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். எந்த நொடி பொழுதும் யார் ஒருவர் அவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படும். நாம் நீதிமானாய் மாறுவோம். இதுதான் மாபெரும் நற்செய்தி. இந்த நற்செய்தியை தான் நீங்கள் முதலாவது அறிய வேண்டும், நீதிமானாக மாற வேண்டும். பல ஜாதி ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்களும் உத்தமர்களும் உத்தமைகளுமாய் மாறி தேவனுடைய ஜனங்களாக அபிஷேகிக்கப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, உலகம் முழுவதும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிற இந்த சூழ்நிலையில எங்கள் மேல் வைத்த அன்பு உம்மை ஒரே நமக்காக கொடுத்து ரத்தத்தை எங்களுக்கு சிந்தி எங்களை உத்தமர்கள் உத்தமைகளுமாய் மாற்றி கொண்டு வருகிறவரே, உலகம் முடிமட்ட இந்த மாபெரும் சத்தியம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை சேரும்படி செய்கிறவரே, உமக்கு கோடி கோடி நன்றி.
என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் உத்தமனும் உத்தமையுமா உமது இரத்தத்தால் மாற அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.